ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இதோ உங்களுக்காக இன்சூரன்ஸ் பத்தி சிம்பிளா தமிழ்ல சொல்றோம். தெரிஞ்சுக்க ரெடியா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லப் போறோம். சரி, அடுத்தது இன்சூரன்ஸ் பத்தி. என்னடா இது இன்சூரன்ஸ்? ஏன் அது முக்கியம்? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. திடீர்னு விபத்து நடந்தா, வீடு தொலைஞ்சு போனா, ஏதோ ஒரு நோய் வந்து வைத்திய செலவு அதிகமா இருந்தா, இதெல்லாம் சாதாரணமான விஷயங்களா இருந்தாலும் பெரிய சுமைதான் இல்லையா? இன்சூரன்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? இது உங்களுக்காக ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க உதவும் ஒரு வழி. கொஞ்சம் பணம் கட்டி மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கலாம். உதாரணமா, மோட்டார் பைக் விபத்துல கால் உடைஞ்சிட்டா, இன்சூரன்ஸ் டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பார்க்க காசு கொடும். வீடு தீப்பிடிச்சு எல்லாமே சாம்பலா மாறிட்டா, இன்சூரன்ஸ் புதுசா வீடு கட்ட காசு வரும். இதெல்லாம் பெரிய கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கத்தான். இன்சூரன்ஸ் ஒரு சூப்பர் வழிபாட்டு மாதிரி. சின்ன முதலீடு, பெரிய பாதுகாப்பு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நிம்மதியா இருக்கும். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டர்ம் இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். டர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தரது மட்டும்தான். வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட், லாபம் இதெல்லாம் இல்ல. முழுக்க முழுக்க ஒரு காப்பீடு. நீங்க எதிர்பாராத விதமா ஏதாவது ஆயிட்டா, உங்க குடும்பத்தினருக்கு பணம் கிடைக்கும். அவ்வளவுதான். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வீடு வாங்க கடன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த கடனை திருப்பி கட்ட உங்க குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கு டர்ம் இன்சூரன்ஸ் உதவும். இல்லைன்னா, உங்க பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களோட படிப்புக்காகவும் இது உதவும். ஒரு தொழில் தொடங்கணும்னா அதற்கும் இந்த காப்பீடு உதவும். இது ரொம்ப சுலபமான மற்றும் மலிவான இன்சூரன்ஸ். ஏன் அப்படி? ஏன்னா இது பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்கிறது. இதனால பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு எது தேவைன்னு யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும்னா டர்ம் இன்சூரன்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? அடுத்து பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்கலாம். உடல்நிலை சரியில்லாம போனா டாக்டர் கிட்ட போகணும், மருந்து வாங்கணும். அதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா? அந்த செலவை யார் ஏத்துக்க போறதுன்னு யோசிச்சு பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு உதவிக்கரன் மாதிரி. திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு காப்பீடு இருக்கும். சின்ன வயசுல எடுத்தா அது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? சீக்கிரமா எடுத்தா பிரீமியம் கம்மியா இருக்கும். நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பும் குறைவுன்னு நினைச்சு பாருங்க. மாமனார் திடீர்னு ஆபரேஷன் பண்ணணும்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஒரு குழந்தைக்கு அம்சம் நோய் வந்துச்சுன்னா, இல்ல உங்க அம்மாவுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டா, எல்லாத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் உதவும். இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. கஷ்டமான நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, மனசுக்கு நிம்மதியா இருக்குமே. சீக்கிரமா எடுங்க. அது உங்களை காக்கும், குடும்பத்தையும் காக்கும். சரி, இப்பொழுது முதலீடு பண்றதுல பல பேர் செய்யற தப்பு என்னன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இன்சூரன்ஸ் மற்றும் முதலீடு இரண்டையும் கலந்து குழப்பிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. கவனமா தெரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ்னா எதிர்பாராத விபத்து அல்லது நோய் வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உதாரணத்துக்கு, வீடு தீப்பிடிச்சு போனா, கார் விபத்துக்குள்ள போனா, இதெல்லாம் இன்சூரன்ஸ்ல வரும். இது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. ஆனா முதலீடுனா உங்க பணத்தை வளர்க்கிறது. பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டு அதிக லாபம் எதிர்பார்றது. இது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். இன்சூரன்ஸ் இல்லாம முதலீடு செய்யக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. ஆனா ரெண்டையும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது. உங்க அம்மா அப்பா தங்களுடைய ஐடியா இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு இன்சூரன்ஸ்ல போடுறாங்கன்னு பாக்குறீங்களா? அது தப்பு. உங்க நண்பர் கல்யாணத்துக்கு பணம் சேமிக்கிறதா நினைச்சு இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. அதுவும் தப்பு. இது ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க. அடுத்த வீடியோல இதை பத்தி இன்னும் டீப்பா பார்க்கலாம். சரி, அடுத்து என்ன பார்க்கலாம்? முக்கியமான விஷயம் இதுதான், சரியா தேர்ந்தெடு. நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கடைக்கு போகும்போது என்ன பார்க்குறீங்க? நிறைய பொருட்கள் இல்லையா? ஒரு சாக்லேட் வாங்கினாலும் எவ்வளோ வெரைட்டி. பால் சாக்லேட், டார்க் சாக்லேட், நட் சாக்லேட், எது உங்களுக்கு பிடிக்கும்னு யோசிப்பீங்க. அது மாதிரி தான் இதுவும். இங்க பாருங்க, பேங்க் பேலன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? லாபத்துனா என்ன? இதுல இருக்கிற டெர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சா போதும். எது நல்லா இருக்கு, எது சரியா இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணலாம். ஒரு பாட்டு கேட்கறது மாதிரி சில பாட்டு பிடிக்கும், சில பிடிக்காது. கவனமா பாருங்க. சும்மா வாங்காதீங்க. யோசிச்சு தேர்ந்தெடுங்க. சரி, இப்போ நம்ம முதலீடு பத்தி கொஞ்சம் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், பாதுகாப்பே முதல். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம வீட்டில் கதவு பூட்டாம விட்டுனா என்ன ஆகும்? திருட வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் பணம். அதுக்கும் பாதுகாப்பு வேணும். முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அவசர கால நிதி இருக்கான்னு பாருங்க. வேலை போயிட்டா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஏதாவது செலவு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு புது பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா முதல்ல கொஞ்சம் பணம் சேமிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பைக் வாங்குங்க. இல்லைன்னா பைக் வாங்கிட்டு அப்புறம் பணத்துக்கு கஷ்டப்படணுமா? இன்னொரு உதாரணம், அம்மா சமையல் செய்யும்போது காய்கறி எல்லாம் நறுக்கினா திருப்பி போட்டு வச்சுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும். இது ரொம்ப சுலபமானது. கொஞ்சம் கவனம் இருந்தா போதும். இது கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸ்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சதில்ல. உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு இதுதான். பாருங்க, நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. வீப்பமையா பொயினட்டோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நிதி சார்ந்த விஷயங்கள் தமிழ்ல வரும். நன்றி. 15